சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலில் இருக்க எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் இருக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் இப்போ இந்த வேர்ல்டுலேயே யார் பெரிய பணக்காரன், யார் ரொம்ப அதிகமாக பணம் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? எலான் மஸ்க் சொல்லுவீங்க, அம்பானி, அதானி, டாட்டா, பில்கேட்ஸ், மார்க் ஜக்கர்பர்க் இவங்கள தான் சொல்லுவீங்க. ஆனால் சில நூற்றாண்டுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரை விட அதிகமாக பணம் வச்சிருந்தவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் பேபிலோன்ல இருக்க ஹர்கத் அப்படின்றவர். அவரு அன்னைக்கு அவ்வளவு வெல்த் சேர்க்கிற வேர்ல்டுலயே அவர் தான் அந்த செஞ்சுரியில ரொம்ப பெரிய பணக்காரர். அவர் அவ்வளவு பெரிய பணத்தை சேர்க்கறதுக்கு அவர் ஒரு 5 ரூலை தான் ஃபாலோ பண்ணி அவர் அவ்வளவு பெரிய வெல்த் பர்சனா மாறினாரு. நாமளும் நம்மளோட வெல்த்தை பெருசு பண்ணிக்க அவர் யூஸ் பண்ண அந்த 5 மணியை பத்தியான ரூல் தான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்மளை க்ரோ பண்ணிக்க அந்த 5 ரூலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முக்கியமா 3வது ரூலோ 5வது ரூலோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம அந்த 5 ரூல் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரூல் நம்பர் 1, பே இன் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அர்கட் அன்னைக்கு அவங்க மக்கள்கிட்ட எல்லாம் கேட்குறான், எல்லாரும் என்னென்ன வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அங்க இருந்த ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, நான் ஒரு கசாப் கடை வச்சிருக்கேன், ஆடு மாடுகளை வாங்கி அதை இறைச்சியாக்கி வித்து தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தவங்களை கேட்குறப்ப நான் முட்டை வியாபாரம் பண்றேன், டெய்லியும் முட்டையை வாங்கி வித்து அதுல வர வருமானத்தை வச்சு தினசரி செலவுகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அர்க்கத் அங்க இருக்க எல்லார்ட்டையும் கேட்டான், நீங்க இதெல்லாம் பண்ணீங்களே, உங்களுக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு அர்க்கத் கேட்கிறப்ப அங்க இருக்க யாருமே எதுவுமே பேசல. அர்க்கத் இதுதான் ரூல் நம்பர் 1 நமக்கு சொல்றாங்க. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அதுல ஒரு பகுதி நமக்காக நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு அர்க்கத் சொல்றாரு. அவருக்காக இன்வெஸ்ட் பண்ணதாலதான், அவர் சம்பாதிக்கிறத அவருக்கு அவர் செலவு பண்ணதாலதான் அவர் அவ்வளவு பெரிய ரிச்சஸ்ட் மேனா அன்னைக்கு அவர் இருந்தாரு. இந்த முதல் ரோல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான், பே இன் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நம்ம சம்பாதிக்கிறதுல நமக்காக நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். அது ஒரு புக்ஸ் வாங்குறதா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் வீடியோஸை பாக்குறதா இருக்கலாம், இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிற ஒரு கோர்ஸ் வாங்குறதா இருக்கலாம், ஏதோ வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்காக ஒரு அமௌண்ட்டை நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரூல் நம்பர் 2, ஸ்டார்ட் எக்ஸ்பெண்டிங் யுவர் வேலட். அடுத்த வராங்க நாள் அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் மறுபடியும் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறாரு. அப்படி என்ன அவர் கேட்டாரு அப்படின்னா, இங்க உட்கார்ந்து இருக்க நீங்க எல்லாம் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அங்க இருக்க ஒருத்தர் எழுப்பி, நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் காய்கறி வியாபாரம் செய்யறேன், அதை வச்சுதான் நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்களுக்கு கேட்டதுக்கு, நான் சிற்பங்களை வித்து அதுல வர காசை வச்சுதான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொன்னாங்க. 3வதா ஒருத்தர் எழுப்பி, நீங்க என்ன வியாபாரம் செய்றீங்கன்னு கேட்டதுக்கு, நான் முட்டை வியாபாரம் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அர்க்கத் அந்த முட்டை வியாபாரி கிட்ட என்ன கேட்டாரு அப்படின்னா, இன்னைக்கு நீங்க 30 முட்டை விக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கீங்க, அதுல தினம் ஒரு முட்டையை வச்சுட்டு 29 முட்டையை மட்டும் நீங்க விக்கிறப்ப மாச கடைசியில என்ன ஆகும்னு அவர் கேட்டதுக்கு, தினம் நான் ஒரு முட்டையா வச்சேன்னா அது 30 நாள்ல ஒரு முட்டையா இருந்து கடைசி நாள் 30 முட்டையா ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அர்க்கத் இதுதான் நமக்கு சொல்ல வராங்க. நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோன்றதை விட அதுல ஒரு அமௌண்ட்டை நம்ம அப்படியே சேவ் பண்ணிட்டு மீதி இருக்கத்துல நம்ம செலவை கண்ட்ரோல் பண்றோமா அப்படின்றதுதான் முக்கியம். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. நீங்க மாசம் 15,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 1000 ரூபாயை வச்சுட்டு 14,000க்குள்ள நீங்க உங்களோட எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இயரோட எண்டுல உங்க கையில 12,000 இருக்கும். அதனால நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் சரி 1000 ரூபாய சேவ் பண்ணிட்டு 14,000க்குள்ள உங்களோட எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. ரூல் நம்பர் 3, காம்பவுண்ட் யுவர் வெல்த் மணி. நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி, நம்ம சம்பாதிக்கிறதுல மாசம் மாசம் சேர்த்தாலும் சரி, அதை ஒரு சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை நம்ம க்ரோ பண்ணல அப்படின்னா அந்த பணத்தை சம்பாரிச்சதுக்கும் எந்த ஒரு வேலையும் இருக்காது, அதை சேர்த்ததுக்கும் எந்த ஒரு வேலையும் இருக்காது. ஆத்தர் இதுல அவரோட மணியை அவர் வெல்த் பண்றதுக்காக ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்தாரு. அவர் வட்டிக்கு அந்த கடன் கொடுக்கறப்ப அவருக்காக இன்னொரு மணியை ஜெனரேட் பண்ணி கொடுத்தது. நீங்க இப்ப எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, அந்த மணியை சரியான வகையில க்ரோ பண்ணல அப்படின்னா அந்த மணிக்கான எந்த ஒரு வேல்யூவும் இருக்காது. ஒரு பணத்தை நம்ம பீரோக்குள்ள பூட்டி வச்சிருந்தா மட்டும் அதனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது. பீரோல பூட்டி வச்சிருக்கிறதால மட்டும் அந்த பணம் நமக்கு இன்னொரு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்காது. இத பத்தி வாரன் பஃபட்டோட ஒரு ஃபேமஸ் கோட் ஒண்ணு இருக்கும், நம்ம தூங்குறப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிற வழியை தெரிஞ்சுக்கல அப்படின்னா சாகிற வரைக்கும் நம்ம வேலைதான் செஞ்சுட்டு இருக்கணும்
அப்படின்னு அவரு ஒரு கோட்ல சொல்லுவாரு. நீங்களும் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம சேமிச்ச உடனே ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்காக அந்த பணத்தை சம்பாதிக்க வைங்க. ரூல் நம்பர் 4, ப்ரொடெக்ட் இன் யுவர் ஃபியூச்சர் ஃபேமிலி இன்கம் சோர்ஸ். அர்கட் இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித ரூலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே அவங்க இல்லை அப்படின்னாலும் அவங்களோட ஃபேமிலிக்கு எதிர்காலத்துல தேவையான பணத்தை அவங்க கொடுத்துட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல ஆத்தர் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்ம இல்லை அப்படின்னாலும் நம்மளோட குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை சரி செய்ய அவங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் தர வழியை உருவாக்கிட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு இதை பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக தரம் பாருங்க. நீங்க இப்போ ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க மாசம் மாசம் சின்ன சின்னதா ஏதோ ஒரு பிரீமியம் அமௌண்ட்டை கட்டிட்டு வருவீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எடுத்திருக்கிற கவரேஜ் 1 crore அப்படின்னா நீங்க சின்ன சின்னதா மாசம் மாசம் கட்டின அந்த ஒரு அமௌண்ட் நீங்க இல்லாம போன பிறகு உங்க ஃபேமிலிக்கு அது 1 crore வரப்ப நீங்க எவ்வளவு சம்பாரிச்சீங்களோ அதனோட அளவு கவரேஜ் நீங்க எடுத்திருக்கிறதால அந்த அமௌண்ட் உங்களோட ஃபேமிலிய ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது நான் செத்துட்டா தானே வரும், நான் இருக்கிறப்ப எதுக்கு அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லாம அது உங்களோட ஃபேமிலிக்கான ஒரு செக்யூரிட்டியா அதை நீங்க எடுத்துக்கோங்க. ரூல் நம்பர் 5, இன்க்ரீஸ் ஏ ஏர்னிங் பேஸ். அர்கட் கிட்ட ஒருத்தன் வந்து, அர்கட் எனக்கு வட்டிக்கு பணம் கொடுங்க, நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அர்கட் கிட்ட ஒருத்தன் வந்து வட்டிக்கு பணம் கேட்கறான். அர்கட் என்ன சொன்னாரு, நீ என்ன வேலை செய்யற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எந்த வேலையும் செய்யல, நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில என்னோட முதலாளி கிட்ட எனக்கு சம்பளம் ஏத்தி கொடுங்க, எனக்கு சம்பளம் அதிகமா வரும்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். 6 முறைக்கு மேல நான் கேட்டுட்டேன், ஆனா அவரு எனக்கு அந்த சம்பளத்தை அதிகமா தரல, என்னோட செலவுகளை என்னால பூர்த்தி செய்யற அளவு என்கிட்ட இப்ப வருமானம் இல்லை, அதனாலதான் நான் கடன் வாங்குறேன் அப்படின்னு அர்கத் சொன்னாரு. அர்கத் அந்த கடன் வாங்க வந்தவர்கிட்ட கேட்கிறாரு, உன்னோட தினசரி செலவுகளை பாத்துக்கிறதுக்கே உன்கிட்ட பணம் இல்லை, எனக்கு நீ எப்படி வட்டி கொடுப்ப அப்படின்னு சொல்றாரு. இந்த பாயிண்ட்ல ஆத்தர் நமக்கு எப்பவுமே நம்ம ஒரு வருமானம் தர வேலையை மட்டும் செய்யாம நமக்குன்னு நிறைய வருமானங்கள் தர வழிகளை நம்மளை உருவாக்கிக்க சொல்றாங்க. நம்ம இப்போ ஒரு ஐடி ஜாப்ல மட்டும் இருக்கோம் அப்படின்னா திடீர்னு நம்மளை ஃபயர் பண்ணிட்டா நம்மளோட டெய்லி எக்ஸ்பென்சஸை நம்மளால எப்படி செய்ய முடியும்? அதனால நிறைய வருமானம் வர வழிகளை அவர் நம்மளை தெரிஞ்சுக்க சொல்றாரு. இப்ப இருக்க நெட்வொர்க் வேர்ல்டுல வருமானத்துக்கு நிறைய வழி இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, ஃப்ரீலான்சிங் இருக்கு. அதனால நீங்க ஒரு வருமானம் வர வழியை மட்டும் வச்சிருக்காம உங்களுக்குன்னு இன்னொரு வருமானம் வர வழியை நீங்க உருவாக்கிக்கீங்க. கடைசியா நம்ம இந்த வீடியோவை ஒரு சம்மரியா பார்க்கணும் அப்படின்னா, முதல் ரூல்ல நீங்க சம்பாதிக்கிறதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. செகண்ட் ரூல்ல ஸ்டார்ட் எக்ஸ்பெண்டிங் யுவர் வேலட். நீங்க சம்பாதிக்கிறதுல எப்பவுமே ஒரு பகுதியை நிறுத்திட்டு மீதி இருக்கிறதுல உங்களோட செலவை நீங்க செய்யுங்க. தேர்ட் பாயிண்ட், காம்பவுண்ட் யுவர் வெல்த். நீங்க சம்பாதிச்சத அந்த ஒரு பகுதியை அப்படியே வச்சிருக்காம அந்த ஒரு பகுதியை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. ஃபோர்த் பாயிண்ட், ப்ரொடெக்டிங் யுவர் ஃபேமிலி ஃபியூச்சர் இன்கம் சோர்ஸ். இப்போ நீங்க இல்லை அப்படின்னாலும் உங்களோட ஃபேமிலியை ரன் பண்றதுக்கான ஒரு ஃபியூச்சர் இன்கம் சோர்ஸை உருவாக்கிக்குங்க. 5வது ரூல்ல இன்க்ரீஸ் யுவர் ஏர்னிங் பேஸ். ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காம நிறைய வகையில வருமானம் வரதுக்கான வழிகளை நீங்க உருவாக்கி வச்சுக்கோங்க. லாஸ்டா, தேங்க்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங் யுவர் டைம் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. பணக்காரனா ஆகணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.